இன்றைக்கு கேரளாவில் மிக பயங்கரமா பேசப்படுற ஒரு பேர் தான் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிற ஒரு பேர். இவர் என்ன செஞ்சிட்டாப்ல, மத்திய அரசால் செய்ய முடியாத கூட இவர் செஞ்சிருக்காரா அப்படின்னா என்ன நடந்துச்சு, ஏன் பிஜேபி எல்லாரும் தலையை வச்சிட்டு இருக்காப்ல அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட கேரளாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலக்காடுல கொல்லங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்த நிமிஷ பிரியா அப்படிங்கிற பெண் வந்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, 2012 நர்ஸா யமன்ல வேலைக்கு போறாங்க. யமன்ல சனால வந்துட்டு வேலைக்கு போறாப்ல. சனாங்கிறது எங்க யார் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்ப நிலவுல ஹூதியோட கண்ட்ரோல்ல. இன்னைக்கு இஸ்ரேலை வச்சு அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க அந்த ஹூதி, அமெரிக்கா பின்வாங்க வச்சானா அந்த ஹூதி கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த சனால தான் வந்துகிட்டு இந்த நிமிஷ பிரியா வந்துகிட்டு வேலைக்கு போறாப்ல. இந்த சனா ஏற்பட்டதான் இப்போ கொஞ்சம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்துகிட்டு அடிச்சு காலி பண்ணாப்ல இஸ்ரேலு. திருப்பியும் ஒரு 2 வாரத்துல திருப்பியும் வந்துகிட்டு அதை வந்துகிட்டு அதே பழையபடியா வந்துகிட்டு மாத்தி காமிச்சாப்ல ஹூதிகள். அப்ப அந்த இடம் தான், இந்த இடத்துல தான் வந்துகிட்டு இந்த பொண்ணு வந்துகிட்டு நர்ஸா வேலைக்கு போறாப்ல. இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அவங்க ஒரு குழந்தை இருக்கு. இந்த நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இவங்களுக்கு பணம் கொஞ்சம் ஆசை இருக்கும். யாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் இருக்குங்கிற எண்ணத்து தானே. அப்போ நம்மளே வந்துக்கிட்டு ஒரு கிளினிக்கு போடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செய்யறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு நட்பு கிடைக்குது. யமன்ல உள்ள யமன் பௌரனான தலால் மஹதி அப்படிங்கிற தலால் மஹதி அப்படிங்கிற ஒருவரோட நட்பு கிடைக்கிறது. அந்த நட்பு வட்டாரத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும். ஏன்னா தனிப்பட்ட ஒரு வெளிநாட்டு அவர் வந்துக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க முடியாது. ஸோ ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்துக்கிட்டு தொடங்க முடியும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்துக்கிட்டு இதை தொடங்குறாப்புல. இந்த விஷயம் வந்துட்டு 2 சைடாக போகுது. நிமிஷ பிரியா சைடுலேருந்து சொல்லும்போது அந்த ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இந்த தலால் மஹதி கொல்லப்படுகிறார். அப்போ அதுக்குள்ள காரணம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு போகும்போது நிமிஷ பிரியா தரப்பில் சொல்கிறது, தலால் மஹதி வந்துக்கிட்டு பொய்யான டூப்ளிகேட் திருமண சான்று, தங்கள் 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துகிட்டு ஒரு பொய்யான சான்று செஞ்சு வச்சிருக்காதாவும், அதே மாதிரி இல்லாம இவங்க வந்துகிட்டு இந்த நிமிஷ பிரியாவோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருக்கதாகவும் வந்துகிட்டு அவங்க தரப்பு சொல்றாங்க. அதே தலால் மஹதி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்துகிட்டு காதலிச்சு ஏமாத்தி அவங்களோட பணத்து காசெல்லாம் வந்துகிட்டு பிடுங்கிட்டாப்ல. பிடுங்கி ஒரு பிசினஸ் தொடங்கன்னு சொல்லிட்டு அதை கையகப்படுத்துறதுக்கு எல்லா இதையும் செஞ்ச இதுல வந்துகிட்டு அவனை கொன்னுட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2017 வந்துட்டு இவர் கொல்லப்படுறாரு. அதுக்கு முன்னகிட்டு வந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு 2 கணவரும் வந்துகிட்டு இங்க யமன்ல தான் இருந்தாப்ல, ஒரு தனியார் இதுல வேலை பார்த்தாப்ல. அதுக்கப்புறம் வந்துகிட்டு இவங்க 2 பேரும் வெளியில வர்றாப்ல, கேரளாவுக்கு வர்றாப்ல. வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவன் நிமிஷ பிரியா மட்டும் தான் போறாப்ல. ஒரு காலகட்டத்தில் இந்த நிமிஷ பிரியா போயிட்டு தான் அங்க இருந்துகிட்டு இந்த பிசினஸ் தொடங்குறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் செய்யறாப்ல. அப்ப இந்த புருஷனும் பிள்ளைங்கிற வந்துகிட்டு கேரளா இந்தியால தான் இருக்காங்க. ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து நமக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இவங்க சொல்றாங்க, நிமிஷ பிரியா தரப்பு சொல்றது, இவன் வந்துட்டு ஓவர் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி ஏகப்பட்ட அசிங்கமா இதுல சொல்றாங்க. இவங்க சைட்ல சொல்லும்போது ரொம்ப நட்பா பழகினாப்ல, ஏன் இந்தியாவுக்கு கூட அவங்க வீட்டுக்கு கூட கூட்டு போனாப்ப அவங்க வீட்டுல தங்க வச்சிருந்தாப்லங்கிற அளவுக்கு அதையும் சொல்றாப்ல தலால் மஹதி சைட்ல. இப்படிப்பட்ட இதுல இவங்க கொல்லப்பட்டதோட சரி, என்ன நடந்துச்சு, இந்த கொல்லப்பட்டதுக்கு முன்ன ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாப்ல, பாஸ்போர்ட் எல்லாம் பிடிங்கி வச்சிருக்காப்ல அப்படிங்கிற அளவுக்கு கேஸ் கொடுக்கப்பட்டதாக யமன் சனா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கப்பட்டதாக இந்த நிமிஷ பிரியா தரப்பு சொல்லுது. ஆனா தலால் மஹதி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற லெவல்ல வந்துட்டு இவங்க பேர்ல கேஸ் கொடுத்து இவளை வந்துட்டு 6 நாள் வந்துட்டு ஜெயில வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில விடுறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் வந்து 2017 வந்துட்டு ஜூலை 25 வந்துகிட்டு இந்த தலால் மஹதி வந்துட்டு கொல்லப்படுறாப்ல. எப்படி கொல்லப்படுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தலால் மஹதிக்கு வந்துகிட்டு போதைக்கு அடிமையானவர். அதனால அந்த போதையில இருக்க டைம் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இன்ஜெக்ஷன் கொடுக்குறாப்ல, அது வந்து சரிவர ஒர்க் ஆகல. 2வது தடவை ஒரு மயக்கி இன்ஜெக்ஷன் கொடுத்தாப்ப அது ஓவர் டோஸ் ஆகி என்ன ஆச்சுன்னா ஆளா வந்துகிட்டு கொண்டுட்டு. இதுதான் கொள்ளணுங்கிட்ட மயக்க வச்சுட்டு இவன் வந்துகிட்டு தப்பி போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்ததா அவங்க சொல்றாப்ப. ஆனா வந்து கொடுத்த ஓவர் டோஸ் ஆன காரணத்தினால் வந்துகிட்டு கொல்லப்பட்டதாக சொல்லுது.
2018 வந்துகிட்டு இந்த கேஸ் வந்து தீர்ப்பு சொல்றாப்புல அங்குள்ள லோக்கல் கோர்ட்ல. இந்த இதுல வந்துகிட்டு இவர் தப்பி போகும்போது இவரை பிடிக்கிறாங்க. பிடிக்கிற வரை இவன் கொல்லப்பட்டதாக தான் சொல்லப்பட்டது, மயக்க மருந்து கொடுத்து. ஆனால் வந்து இங்க எடுக்கும்போது இவன் வந்த தலால் மஹதி வந்துகிட்டு கிட்டத்தட்ட கண்ட சொந்தமாக வெட்டப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்டது சடலம். அது பெரிய சந்தேகத்தில். அப்ப இதுக்கு உதவியா இருந்த கூட்டுக்கு நின்று வந்துகிட்டு ஹனான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அப்ப அந்த ஹனான்கிற பொண்ணுக்கு வந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஆயுள் தண்டனையும் இவன் இந்த நிமிஷ பிரியாவுக்கு வந்துகிட்டு மரண தண்டனையும் வந்துகிட்டு போட்டு இவங்க அப்பீல் போறாங்க. 2021 வந்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போறாங்க. 2024 வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல வந்துகிட்டு தள்ளுறாப்புல. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த அப்பீல் தள்ளப்பட்டவன ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட பிளட் மணிக்கு வந்துகிட்டு, அதாவது அவங்களுக்கு நஷ்டம் கொடுத்துட்டீங்கன்னா இவங்க வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா இவங்களை வந்து விட்டுருவாங்க. அது வந்து அவங்க இஸ்லாமிய முறைப்படி உள்ள அந்த சட்டத்தில் வந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க மன்னிச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்க. இவங்க வந்து மன்னிக்கலைன்னா மட்டும்தான் இவங்க வந்து தூக்கில் போடுறதோ இல்லாட்டினா வந்துட்டு தண்டனை விதிக்கிறதோ எதுவுமே வந்து நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு $19,871 இந்த காசை கொடுத்துட்டான்னா நாங்கள் வந்துகிட்டு மன்னிப்பு கொடுத்துடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு நின்ற டைம்ல இந்த நிமிஷ பிரியாவோட அம்மா வந்துட்டு போயிருக்காப்ல. இது நடந்தது 2024. ஆனா அந்த டைம்ல இந்திய அரசின் கேர்லெஸ்ஸான மெத்தன போக்கு காரணமாக இந்த ஃபண்டை வந்துகிட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. துட்டுங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, ஆனா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் இது அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத நிலைமையில என்னாச்சு, அங்குள்ள பிரசிடென்ட் வந்துகிட்டு இந்த மரண தண்டனை வந்து உறுதிப்படுத்திட்டார். இது ஒரு பெரிய சிக்கலா, அதுதான் வந்து இந்த பெரிய சிக்கலாச்சு. அன்னைக்கே இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறாங்கன்னா கிட்டத்தட்ட தண்டனை குறைக்கப்பட்டு இன்னைக்கு தண்டனை முடிச்சு இன்னைக்கு வெளியில வந்திருக்கலாம் அந்த பொண்ணு. ஆனா அது அன்னைக்கு செய்யாதது வந்துகிட்டு நம்ம இந்திய அரசு தான் செய்ய முடியும். இப்போ என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்தியா சொல்லிட்டாப்ல, கைவிரிச்சிட்டாப்ல, இது வந்துட்டு யமன் வந்து நமக்கு வந்துகிட்டு இதே கிடையாது, அதாவது தூதரமே கிடையாது. ஸோ வந்துகிட்டு நமக்கு வந்துகிட்டு நேரடியாக இடப்பட முடியாது, உள்ளக்கு வந்துகிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க எங்களால் செய்ய முடிஞ்ச மேக்சிமம் செஞ்சு பார்த்துட்டோம், இதுல வந்து எங்களால வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கையை விரிச்சிட்டாப்ல. இப்படி கை விரிக்கப்பட்டதுல வந்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாப்ல, அப்படி வேற ஏதாவது முறையில மூன்றாம் மனிதர் தலையீட்டில் வந்துட்டு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு அரசு சொல்றாப்ப. ஆனா அரசு கேட்டுக்கொண்டதாக எல்லாம் கிடையாது. அதுல வந்துகிட்டு இவரா வந்துகிட்டு யாரு, இந்த காந்தபுரம் அபூபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிற இவரை வந்துகிட்டு வர்றாப்ல. அவரு வந்துகிட்டு பேசுறாப்ல. இந்த காந்தபுரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சன்னி விபாகத்துல வந்துகிட்டு கேரளால வந்துகிட்டு 2 பிரிவு இருக்கு. ஈகேஸ் சன்னியும் ஏபி சன்னியும் சொல்லிட்டு 2 விபாகம். இது ஒரு குடும்பம் அந்த மாதிரில ஒரு பிரிவா வரும், அவ்வளவுதான். ஏபி ஈகே நம்ம ராவுத்தரும் அங்க மரக்காரும் ராவுத்தரும் இருக்கிற மாதிரி அவ்வளவுதான். தவிர எல்லாமே வழிபாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு இது போக இல்லாம முஜாஹிதுன்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத் இருக்க மாதிரி அவங்க முஜாஹிதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு. இதுதான் வந்து கேரளாவில் இருக்க முஸ்லீமோட பிரிவுகள். இங்க ஷியா பிரிவு கம்மி. ஷியா பிரிவுல வந்து முக்கியமான பெரிய தலைவர் யாருமே கிடையாது. ஆனா யமன்ல இருக்கிற வந்துட்டு ஷியாலையும் வந்துகிட்டு என்ன கோத்திர விபாகத்தை கோத்திர பிரிவு இதுல இனத்துல வந்து இனத்தில் பட்ட இஸ்லாமியர்கள் வந்து அங்க இருக்காப்ல. அதாவது மலைவாழ் மக்கள், மலை சார்ந்த மக்கள், அந்த விபாகத்தில் பட்டவங்க தான் அவங்க இருக்காங்க. அந்த கோர்ட்டு தான் இவங்களுக்கு வந்துட்டு முதல் தீர்ப்பு கொடுத்தது. இது வந்து இந்த தலால் மஹதிங்கிறவர் வந்துகிட்டு கோத்திர விபாகத்தை பட்டவங்க அப்படிங்கிறதுனால இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பவர் கூடுதல். அவங்க தான் இந்த கேஸை கேஸுக்கு வந்துட்டு இந்த மரண தண்டனை விதிக்கிறார். அப்போ இந்த நிலைமையில தான் இந்த காந்தபுரம் ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிறவர் வந்துகிட்டு உள்ளக வந்துகிட்டு பேசுறாரு. இவர் வந்து பேசுற யார்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யமன்ல இருக்க சூஃபி பண்டிதரான உமர் ஹாஃபில் அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டிதர்கிட்ட வந்துகிட்டு பேசுறாப்புல. பேசி இப்படி பிரச்சனை இருக்கு நம்ம நாட்டு பிள்ளை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுத்துக்கும் இந்த நிமிஷ பிரியா அப்படிங்கிற வந்துட்டு ஹிந்துவா கிறிஸ்டியனா தெரியும், ஆனா இஸ்லாமியர் கிடையாது. இவர் வந்து இஸ்லாமியர். அப்படி இருந்தும் தன் மதம் இல்ல, தன் ஜாதி இல்ல, ஆனா அதெல்லாம் பார்க்கல, இந்தியன் அப்படிங்கிற நம்ம நாட்டு பொண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டுமே இவர் வந்துட்டு இதை வந்துட்டு டீல் பண்ண உள்ள இறங்குறாப்ல, பேசுறாப்ல. பேசும்போது ஏன்னா அங்க வந்து பேசும்போது வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம ஜாதி நம்ம மதம், எப்பா நம்ம ஜாதிப்பா, எப்பா நம்ம மதத்தில் உள்ள பொண்ணுப்பா, ஏதாவது பார்த்து செய்யப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்துட்டு நம்ம ஜாதியும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு இட போட்டீங்கன்னா முதல்ல கேள்வி கேட்பான். அங்குள்ள கேட்கிற கேள்வி முதல் கேள்வி அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் இவர் கன்வின்ஸ் பண்ணி இப்படி நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனை, எங்க நாட்டில் உள்ள பிரச்சனை, ஓகேவா, அது மேக்ஸிமம் பேசி முடிங்கப்பா, நம்ம மதம் இப்படியாப்பா சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காப்ல. இவன் கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் வந்துகிட்டு இந்த தலால் முகமதோட குடும்பத்தை நேரடியாக, அதுக்கு முதல்ல மீடியேட்டர் தான் ஒவ்வொருத்தராக உட்காந்து பேசியிருந்தாப்ல தவிர தலால் முகமது குடும்பத்தோட நேரடியாக இவங்களால பேச முடியல. இந்த நிலைமையில தான் வந்துட்டு இவங்க வந்து தலால் முகமதோட கூட பிறந்த தம்பியை வந்துகிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட வந்து பேசுறாப்ல. இந்த பேசுற டைம், அதாவது கிட்டத்தட்ட அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்துகிட்டு இந்த பொண்ணை வந்துகிட்டு தூக்கில் போட்டிருக்கணும்.
ஆனால் 15ஆம் தேதி நைட்டு கிட்டத்தட்ட 2 நாள் இவர் உட்காந்துக்கிட்டு ட்ரை பண்ண இதில் கடைசியில் 16ஆம் தேதிக்குள்ள தூக்க வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு தற்காலிகமாக மாற்றி வச்சிருக்காப்ல. டேட்டு குறிப்பிடப்படலை, அது வந்துட்டு நீட்டி வச்சிருக்காப்ல. இப்போ வந்து அது நமக்கு ஒரு இது, ஏன்னா அந்த ஃபைன் வந்திருக்கு அப்படின்னா இவங்க ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வர போறாங்க, ஒரு ஒத்து தீர்ப்பு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்க போய் தான், நினைக்க போய் தான் கோர்ட் வந்துட்டு அதை வந்து மாற்றி வைக்காப்ல. அப்படி இதை மாற்றி வச்சிருக்காப்ல. அப்போ இந்த சூஃபி பண்டிதர் உமர் ஹாஃபில் அவங்க சங்கம் தான் வந்துக்கிட்டு இவங்கள்ட்ட வந்துக்கிட்டு பேசி நடத்தி வந்துக்கிட்டு நம்ம விட்டு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு நம்ம மன்னிச்சு விடுங்க, என்ன இருந்தாலும் நடந்து போச்சு, உங்களுக்குள்ள இதில் வந்துக்கிட்டு அந்த இதுக்குள்ள காசு வந்துட்டு நம்ம வந்து வாங்கி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செய்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதே போல வந்துக்கிட்டு ஒரு சவுதி அரேபியாவில் வந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் இருக்காப்ல. அந்த இஸ்லாமியர் வந்துக்கிட்டு ஒரு அரபியை வந்துட்டு கொல்லப்பட்டது. அது சர்ச்சையில நடந்தது. கொல்லணுங்கிறதுல ஒரு தவறுலாம் நடத்தப்பட்ட ஒரு இதுல வந்துக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன மனநல பாதிக்கப்பட்ட அந்த அரபி இவருக்கு நடந்த இதுல வந்துக்கிட்டு தள்ளுமுள்ள வந்துக்கிட்டு அவர் வந்து கொல்லப்பட்டார். இந்த கொல்லப்பட்ட உடனே அதுக்காக ஒரு பெரிய டீம் இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தி அப்போ வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் வந்துக்கிட்டு பிளட் மணி கொடுத்துட்டு அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அவரு அநேகமா இந்த டிசம்பர்ல வந்துட்டு அவரோட தண்டனை நிறைவு பெற்றுட்டு வெளியில வருவாப்ல. மரண தண்டனை வந்துட்டு மாற்றி வைக்கப்பட்டது. இதே போல பிளட் மணி கொடுத்தாங்க. அப்ப இந்த மனுஷனுக்காக வந்து பிரிக்கப்பட்ட காசு எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 36 கோடிக்கு பகரம் பிரிக்கப்பட்டது 48 கோடி எல்லாரும் போட்டு. அப்ப அதுல வந்து கிட்டத்தட்ட 12 கோடி இருக்கு. அவன் 12 கோடி இவங்க நிமிஷ பிரியா கொடுக்க இவங்க எல்லாம் பேசுறாங்க, இந்த சங்கி எல்லாம் கடந்து கத்திட்டு இருக்கானு உட்காந்துட்டு. ஒரு முஸ்லீமா இருந்துச்சுன்னா இந்நேரத்துல வந்துகிட்டு பேசியிருப்பாங்க, ஒரு சிறுபான்மையினா இருந்தாலும் இந்நேரத்துல வந்து அவங்களுக்கு முடிச்சிருப்பாங்க. ஒரு ஹிந்து பொண்ணா இருக்க போய் தான் இவங்க வந்து கண்டுக்கிறதுக்கு இல்லை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த கேரளாவில் வந்துட்டு பேசி தீர்த்துட்டாங்க தங்கிய. ஆனா இப்ப உதவுறது எல்லாருமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான். இப்ப மோதியால செய்ய முடியாததை வந்துட்டு காந்தபுரம் அபூபக்கர் முஸ்லியார் வந்துட்டு செய்யறாரு. ஒரு முஸ்லீம் தலைவர், ஒரு வந்து பெரிய லெவல்ல இருக்கிற பண்டிதர் வந்துட்டு செய்யறாப்ல அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பயங்கர ஸ்டமக் பர்னிங், வயிறு எரியுது அப்படிதாங்கிற உண்மையிலே வந்துட்டு ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு வந்துட்டு இப்ப வந்து என்னெல்லாமோ கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. கமெண்ட் எல்லாம் பார்த்தானா சிரிக்கவா வேதனைப்படவா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு. இதுவரை பேசிட்டு இருந்தது என்னது, இது வந்துகிட்டு ஒரு பாத்திமாவா இருந்தானா இன்னைக்கு காப்பாத்திருப்பாங்க, ஒரு மும்தாஜா இருந்தானா இன்னைக்கு காப்பாத்திருப்பாங்க. ஆனா வந்துகிட்டு இது நிமிஷ பிரியா இருக்கிறதுனால ஹிந்துவானால காப்பாத்துறோம். இன்னைக்கு காப்பாற்றுறோம் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரிஞ்சு கட்டியிருக்கோம் 12 கோடி நாங்கள் கொடுத்தோம், மீதியுள்ள பணத்தை வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா முஸ்லீம்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த இஸ்லாமியர் தான் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்ல உள்ள மீதி பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறான் அவன். இது இல்லாமல் ஓபி செம்மனூர் அவர் வந்து கிறிஸ்டியனு, அவர் வந்துக்கிட்டு 1 கோடி ரூபா கொடுக்குற அப்படின்னு இருக்காப்ல. செம்மனூர் ஜுவல்லர்ஸோட ஓனர். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரெடியா இருக்காப்ல காசு கொடுக்குது. காசு இப்போ பிரச்சனை இல்லை. இவங்க இப்போ 15 கோடி கேட்டாலும் சரி 25 கோடி கேட்டாலும் சரி இவங்க உடனே ரெடி பண்ணியிருப்பாங்க. வித்தின் 24 hours வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு கேரளாவில் ஒரு பெரிய டீமே ரெடியா இருக்கு. ஆனா வந்து என்ன இதை செய்யணும், செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு போற கூட அரசால் முடியாத இடத்துல வந்துகிட்டு இந்த காந்தபுரம் அபூபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிறவர் வந்துகிட்டு செஞ்சிருங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் அவங்க வந்துகிட்டு இன்னைக்கு கேரளாவில் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த ஃபேஸ்புக் பேஜானாலும் சரி, எந்த இதுனாலும் சரி, நீங்க எடுத்து பாருங்க நியூஸ்னாலும் சரி, 2 நாளா வந்துட்டு ஓடிட்டு இருக்கு இந்த காந்தபுரம் அபூபக்கர் முஸ்லியார் தான். மிகப்பெரிய நல்ல மனுஷர். அவரோட நல்ல மனசை வந்துட்டு நம்ம பாராட்டாம போனான்னா அது ஒரு மிகப்பெரிய இதுதான். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹூதிகள் வந்துக்கிட்டு அந்த ஹூதிகள் தான் பாலஸ்தீனுக்காக வந்துட்டு செத்துட்டு இருக்கான். இந்த பாலஸ்தீனுக்காக கொண்டுட்டு இருக்க வந்துட்டு ஹூதிகள் தான். அவனுக்குள்ள ஒரு இறக்க குணம் வந்துக்கிட்டு நம்ம வந்து பார்க்காம போக முடியாது. அதில் அவன் நாட்டு பிரஜை அவன் கொண்டுட்டு இருந்தான், அதுக்கு தீர்ப்பு கொடுக்கத்தான் செய்வான். நம்ம நாட்டில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து கொண்டுட்டு போனான்னா, ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்துட்டு நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆளை யாரையும் கொண்டுட்டு போனான்னா நீ விட்டுருன்னு சொல்ல முடியுமா? நம்ம விட்டுட்டு போவோம். அது யாருக்குன்னே வந்துக்கிட்டு அங்கே கப்பலில் வந்துக்கிட்டு அங்கே கொண்டுட்டு போனது வந்து நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். லாஸ்ட் இட்டாலிக்கு வந்துட்டு தட்டிட்டு கொண்டு போனாப்ல. அது வந்து கேடுகட்ட நம்ம அரசியல்வாதிகள். அது வந்து நம்ம இப்போ பேசிட்டு புண்ணியம் கிடையாது. அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் வந்துட்டு நம்மளை பொறுத்தவரைப்ப நம்ம இலங்கையில வந்துட்டு மீனவர் கொண்டுட்டானா விட்டுட்டு போக முடியுமா? நம்ம எந்திரிச்சு பொருள் கொண்டு தான் செய்வோம், கொள்ளுன்னு தான் சொல்லுவோம். யார் நீ வந்து இல்லை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்துட்டு ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனாலும் வந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு அவங்க கொடுக்காங்க அப்படிங்க பார்க்கும்போது வந்துக்கிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம வந்து பாராட்டம் இருக்க முடியாது. ஓகே, என்ன இருந்தாலும் சுபமா வந்துட்டு முடியட்டும், அதை பொண்ணு வந்துக்கிட்டு ரிலீஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதான் வந்துக்கிட்டு நம்ம எல்லாரோடையும் அங்குள்ள கேரளா மக்களோட பிரார்த்தனையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.